வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கை தொடர்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் இந்திய ரூபாய் குறியீட்டுக்கு பதில் தமிழ் எழுத்தான ரூவை அச்சிட்டது தேசிய அளவில் விவாதமானது. மேலும் தமிழ்நாடு பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக கடுமையாக விமர்சித்தன. இந்த நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் ரூவை வைத்தது ஏன், அதை பெரியதாக்கியவர்கள் யார் என்று மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். கவி பேரரசு வைரமுத்து படைப்பிலக்கியம் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கமான வைரமுத்தியம் விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து இது கலைஞருக்கும் வைரமுத்துவுக்கும் இருக்கிற நட்பின் அடையாளம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் சிம்பிளி வேஸ்ட் பட்ஜெட் என்று இபிஎஸ் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் மேற்கு பகுதியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்கள் குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் தனது பேச்சுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வருத்தம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டும் ஹிட், தமிழும் ஹிட் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்ஸ்டனில் உள்ள இந்திய விவசாய ஆராய்ச்சி மையத்தில் ஜேஆர்எஃப் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ரோந்து பணியின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி என்று அறிவிப்பு வெளியானது. 1980களில் ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ், பிரபு என பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்தவர் பிந்து கோஷ். சென்னையில் வசித்து வந்த இவர் கடந்த சில நாட்களாக வயது மூர்ப்பு சார்ந்த உடல் பிரச்சனையால் அவதியுற்று வந்தார். இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகையாக வலம் வந்த நடிகை பிந்து கோஷ் இன்று காலமானார். அவருக்கு வயது 78. சென்னை ராமாபுரத்தில் செயல்படும் பழைய பொருட்கள் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது அருகே உள்ள கார் மெக்கானிக் ஷெட், பர்னிச்சர் குடோன் என 2 கடைகளிலும் பரவி தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து விருகம்பாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த வாகனங்கள் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர். கரும்புகை சூழ்ந்ததால் வீட்டை விட்டு மக்கள் வெளியேறினர். ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த 9 வயது சிறுமி பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். பின்னர் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது சிறுமியின் தாய்க்கு உறவு முறையில் அண்ணனான 17 வயது சிறுவன் மற்றும் 14 வயது சிறுவன் முனுசாமி, சக்கரவர்த்தி ஆகியோர் சிறுமியை கூட்டாக சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அண்ணன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ரயில்வே தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் லோகோ பைலட் காலியிடங்களுக்கான CBT 2 தேர்வுக்கு 6000க்கும் மேலானவர்கள் CBT 1 தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டிலிருந்து தகுதி பெற்றுள்ளார்கள். இத்தேர்வு வரும் மார்ச் 19ஆம் தேதி 2025 அன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மணமக்களை வாழ்த்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், செங்கோட்டையன் குறித்து துருவி கேள்வி கேட்டாலும் கருத்து சொல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க திமுக அரசு மறுக்கிறது என்று G.K. வாசன் தெரிவித்துள்ளார். செஞ்சியில் அரசு பேருந்து மோதி துக்க நிகழ்வுக்கு சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் பேசிய அவர், மாநிலம்தான் அழகு, அதுதான் நம்ம ஊர் கலரு என்று நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலகலவென்று பதிலளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த மேல் விழாச்சூரை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி கோவிந்தராஜ். இவரின் மகள் சிவானி வயது 13 டெங்கு காய்ச்சலால் சிறுமி உயிரிழந்துள்ள நிலையில் அரசு கண்டுகொள்ளாதது ஏன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கேரள எல்லை மாவட்டங்களில் ஓடும் கடத்தல் லாரிகளின் உரிமையாளர்கள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசு என தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் 2030க்குள் தமிழகத்தை $1 டிரில்லியன் கொண்ட பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும். தமிழகம் அனைத்திலும் நம்பர் 1 என்ற இலக்கை அடைய வேண்டும். இப்படி நிறைய பணிகள் இருக்கிறது. அதனால் எனக்கு ஓய்வே கிடையாது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய சிறையில் 2500க்கும் மேற்பட்ட விசாரணை தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கைபேசி, போதைப் பொருட்கள் வைத்துள்ளனரா என அவ்வப்போது திடீர் சோதனை நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் மதுரை மத்திய சிறையில் ஞாயிற்றுக்கிழமை 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக 3 மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டனர். வடபழனி முருகன் திருக்கோவிலில் 4 ஜோடிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் P.K. சேகர்பாபு திருமணம் நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் அண்ணாமலை என்று அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம் செய்துள்ளார். ராமநாதபுரத்தில் வியாபாரியை தாக்கி ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள அரிய வகை ரத்தினக்கல்லை பறித்து சென்ற 7 பேரை ராமநாதபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர்.
தஞ்சை மாவட்டம் பாபநாசம் முல்லைநகர் 108 சிவாலயம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகானந்தம், வயது 55. விவசாயியான இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ள நிலையில் முருகானந்தம் தனது மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்திருந்தார். இதையடுத்து திருமண நிச்சயதார்த்த விழா நடைபெற இருந்த நிலையில் மகளுக்கு நிச்சயதார்த்த விழா நடத்த பணம் இல்லாததால் விஷம் குடித்து விவசாயி பரிதாபமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பல மாநிலங்களில் 2வது மொழியான ஆங்கிலத்தையே கற்பிக்க முயலாத நிலையில் இதில் 3வது மொழி வேறு என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 31 கோடியில் மதிப்பீட்டில் செய்யப்பட்டு வரும் 4 தங்கத்தேர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பக்தர்களின் நேர்த்திக் கடனுக்காக பயன்பாட்டிற்கு வரும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி. கே. சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சைபர் குற்றங்கள் குறைய வேண்டுமென்றால் மக்கள் அது தொடர்பாக அதிக விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கூறியுள்ளார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குருத்தலமாகவும் சிறந்த பரிகார தலமாகவும் ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. இங்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் தரிசனத்திற்கான வரிசையில் நின்ற பக்தர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் திருச்செந்தூரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டுமென்ற தொண்டர்களின் கருத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வெளிப்படுத்தியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், அவரது மகன் ஜெயபிரதீப் ஆகியோர் இன்று தெரிவித்துள்ளனர். ரயில்வே தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் ALB பணிக்கான தேர்விற்கு விண்ணப்பித்த தமிழகத்தை சேர்ந்த 80% தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷிஹான் ஹுசைனின் மருத்துவ சிகிச்சைக்கு தமிழக அரசு ரூபாய் 5 லட்சம் நிதியுதவி வழங்கியுள்ளது. கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தியதாக கோவை மாவட்டம் மதுக்கரை திமுக நகராட்சி தலைவர் நூர்ஜஹானின் மகன் ஷாருக்கான் மீது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாட்ஸ்அப் மூலம் மெட்ரோ ரயில் டிக்கெட் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடன் செயலிகள் மோசடி குறித்த எச்சரிக்கை விழிப்புணர்வு அறிக்கையை தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு தலைமையகம் வெளியிட்டுள்ளது. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை நடைபெற்று வருவதாகவும் மருத்துவ குழு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் AR ரஹ்மான் நலமுடன் வீடு திரும்பினார். சென்னை வடபழனி கோவிலில் குறை சொல்லியே பழக்கப்பட்டவர் அண்ணாமலை என்று அமைச்சர் சேகர் பாபு பேசியுள்ளார். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 7783 அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக நிரப்பப்படுவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. மாநில அரசுகளே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று சுப்ரீம் கோர்ட் கூறிய பிறகும் தமிழகத்தில் கணக்கெடுப்பு நடத்த மறுப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது துப்பாக்கியால் சுடப்பட்ட ட்ரம்ப் தற்போது நாட்டிற்காக சமரசமில்லாத அர்ப்பணிப்பை கொடுத்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உதவித்தொகையுடன் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அளிக்கப்படும் தொழில் பயிற்சியில் சேர ஏப்ரல் 2ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமில் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியானது. அகில இந்திய மருத்துவ அறிவியல் கல்லூரிகளில் எய்ம்ஸில் காலியாக உள்ள செவிலியர் அலுவலர் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நாகர்கோவில் பெருவிலை பகுதியில் ஒரு சமுதாய நலக்கூடம் அமைத்து தர வேண்டும் என்று ஊர் மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடத்தை காங்கிரஸ் MP விஜய் வசந்த் அடிக்கல் நாட்டினார். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள ராமநவமி விழாவில் 50 லட்சம் பக்தர்கள் பங்கேற்க வாய்ப்புள்ள நிலையில் அயோத்தி ராமர் கோயிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. பிரபல எழுத்தாளரும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வாளருமான லெக்ஸ் ஃப்ரீட்மேனுக்கு பிரதமர் மோடி பேட்டி கொடுத்துள்ளார். இந்த பேட்டியில் பல்வேறு முக்கிய தகவல்களை மோடி பகிர்ந்துள்ளார். அந்த பேட்டியில் தனது குழந்தை பருவம் குறித்து பேசிய பிரதமர் மோடி, எனது அப்பாவின் டீ கடைக்கு வந்தவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் என்று தெரிவித்துள்ளார். ஹோட்டல் அறையில் தனிமையில் அமர்ந்திருக்க விரும்பவில்லை. அருகில் குடும்பத்தினர் இருந்தால் களத்தில் சந்தித்த கடினமான சூழ்நிலையை பகிர்ந்து கொண்டு விரைவாக மீளலாம் என கோலி தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்த T20 லீக் தொடர்களில் மும்பை அணி ஆதிக்கம் செலுத்துகிறது. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 148 ரன்கள் எடுத்துள்ளது. சென்செக்ஸில் உள்ள முதல் 10 அதிக மதிப்புள்ள 5 நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த சந்தை மூலதனம் ரூபாய் 93,000 கோடியாக சரிந்தது முடிந்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,760 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,720 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது.
தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.